என்கோர் ஃபோட்டோஷாப் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா Adobe InDesignல பேஜ் நம்பர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட முடியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஸ்டர் பேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு பாருங்கள், மாஸ்டர் பேஜஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேஜ் நம்பருக்காக டைப் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு 1ன்னு டைப் பண்ணிக்கிறேன். அதை பெருசாக்கிக்கலாம். ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கோங்க, போல்டாக்கிக்கோங்க. இப்போ திரும்பி டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு டைப் டூலை செலக்ட் பண்ணுங்கள். டைப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஸ்பெஷல் கேரக்டரில் மார்க்கஸில் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் கொடுத்துட்டு திரும்பி மூவ் டூலை ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் மாஸ்டர் பேஜில். அதுக்கப்புறம் இந்த பேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு வீடியோவில் இருக்கிற மாதிரி நியூ லேயர்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர்ஸ் ஃபீட் ஆகிடும். நீங்கள் டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் Adobe InDesignல பேஜ் நம்பர்ஸ் இன்சர்ட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சுருந்தா வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. அடுத்தது என்ன வீடியோ போகலான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ண போட முடியும். ஸோ மறக்காமல் ஆதரவு கொடுங்க. திரும்பி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.